இந்த பதிவில் டெட் பேப்பர் 1 படிப்பவருங்க. இபிஎஸ் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இபிஎஸ் 2022 14/10 கேட்கப்பட்ட கேள்வி பார்க்கலாம். நான் கேள்வி சொல்கிறேன். நீங்கள் இப்போ இவிஎஸ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இதை ரிவைஸ் பண்ண நல்லாயிருக்கும். எந்த மாதிரி கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் போடுற ஷார்ட்ஸு வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். நீங்கள் தான் படிக்கணும். இந்தியா டேஷ் உற்பத்தியில் உலகில் 2வது பெரிய உற்பத்தியாளராக இருக்குது கேட்குறாங்க. ஆன்சர் கரும்பு. இந்தியாவின் 2வது பெரிய உற்பத்தியாளராக கரும்பில் இருக்குது இந்தியா. அடுத்து பொறுத்துக்களை 2 சரியானது 2 எதுன்னு கேட்குறாங்க. சரியாக பொருந்தியுள்ள 2 எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 4த்தையும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஆன்சர் பண்ணலாம். இது 10th ஜியாகிரஃபியில் இருக்குது இந்த பாக்ஸு. ஜூம் அசாம், பொன்னம் கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார் மசான் பென்டா பீரா இது எல்லாமே மத்திய பிரதேசம். அப்போது டியும் பியும் ஆன்சர் சரி. பொன்னம் கேரளாங்கிறதும் பீவார் மசான் மத்திய பிரதேசங்கிறதும் சரியான விடை. பி டி ஆன்சராக வரும். அடுத்து இவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. 3 ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உயர் ஓதங்கள் அமாவாசை அன்னைக்கு நடக்குது. தாழ் ஓதங்கள் சந்திரனின் 2 மற்றும் 3ஆம் கால பகுதியில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஓதசக்தி மண்டலம் சுந்தரவன சதுப்பு பகுதி அப்படிங்கிறது சரி. அலையாற்றல் மண்டலம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறதும் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து 24வது கேள்வி, 124வது கேள்வி. இவிஎஸ் எப்பயும் 120லேருந்து 150க்குள்ளே தான் வரும். டேஷ் 1000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1000 குதிரைகள் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும். இந்த கூற்றை கூர்னது யார் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வசாப் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருப்பார். இந்த கூற்றை கூறியவர் வசாப். அடுத்து குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்த குழுக்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பரிந்துரையை மேற்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா, ராஜமன்னார், எம்என் வெங்கடாச்சலையா குழு. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியான விடை? ஏபிசியா. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழுவை படிக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கொஷின் பேப்பரை படிச்சுட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏபி சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும் கொஷின்ஸு. நீங்கள் அதை படிக்கும்போது அதில் அட்டென்ஷன் வரும். அதுக்காக நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படிச்சுட்டு படிங்க தயவு செஞ்சு. இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைக்கும் 204 கிலோமீட்டர் சாலையின் பெயர் என்ன? மகேந்திரராஜ் வழித்தடம். இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைப்பது. இவற்றுள் எது இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் இடமாகும்? ஃபஸ்ட்டு கேட்டாங்க, செகண்ட் கேட்டாங்க, 3rd பிளேஸும் கேட்டிருக்காங்க. இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சின்ன கல்லார் அப்படிங்கிற பகுதி தான் இந்தியாவில் 3ஆவதாக அதிக மழை பெறுவது. ஃபஸ்ட்டு சிறப்புஞ்சின்னு நினைக்கிறேன். 1976ஆம் ஆண்டு அடிப்படை கடமைகள் பற்றிய பரிந்துரை அளிக்க அமைக்கப்பட்ட குழு எது? கோதாரி குழுவா, ராதாகிருஷ்ணா குழுவா, சர்தார் ஸ்வரன் சிங் குழுவா? ஆன்சர் சி. சர்தார் ஸ்வரன் சிங் குழு தான் 76ல் கடமைகள் பற்றிய பரிந்துரையை சொன்னுச்சு. காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலா. என்ன சுற்றுலான்னு சொல்லுங்கள். காஸ்ட்ரோனமி என்பது 7th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். காஸ்ட்ரோனமினா கலாச்சார சுற்றுலாவை தான் காஸ்ட்ரோனமின்னு சொல்லுவோம். எந்த வகை மரம் மூதாய் என்று அழைக்கப்படுகிறது? நம்மளோட மூதாதையர்னு இந்த மரத்தை சொல்லிவிடுங்க. எந்த மரம்? ஆலமரம் தான் மூதாய் என்று அழைக்கப்படுகிறது. தாவர செல்லின் நுண்ணுறுப்பின் பணியின் அடிப்படையை எப்படி கூறலாம்? பணியை கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியாவோட பணி செல் சுவாசம். அதே மாதிரி ரிபோசோம் என்ன செய்து? ஒளிச்சேர்க்கை செய்த புரத உற்பத்தி செய்தா? ரிபோசோம் புரத உற்பத்தியை மேற்கொள்கிறது தான் அதோட வேலை. மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை செல் சுவாசம். புரோகேரியட்டுகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கு? முனிராங்கிற உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து புரோகேரியட்டுகளும் முனிரா என்ற உலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஏன்? ஏன்னா அதுக்கு எந்த இதை வச்சுருக்காங்க அப்படின்னா புரோகேரியட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சொல்லணும். இங்கே உட்கரு மற்றும் சபினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் அதில் இல்லை. அதனால தான் புரோகேரியட்டுகள்னே அழைக்கிறோம். அந்த புரோகேரியட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னா முனிராங்கிற உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பாசிகள் உள்ள வகுப்பினை கூறு. பாசிகள் எந்த வகுப்பில் இருக்குது அப்படின்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிகள் 4 பாசிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு தொகுதியை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கண்டங்கள் கொண்ட உடல், தடித்த கயிற்றின் உடற்பரப்பு, இணை கால்கள் மற்றும் இணை உறுப்புகள், ஆண் பெண் வேறுபாடு உண்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற
தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மகரந்த தாளின் பலமான பகுதி எதுன்னு கேட்குறாங்க. மகரந்த பையா, மகரந்த கம்பியா, மகரந்த தூளா, இணைப்பு திசுவா? மகரந்த தூள் தான் மகரந்த தாளின் பலமான பகுதி. ஒரு செல் உயிரி கண்டறிக. இந்த 2 கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி சொன்னல மகரந்த தூள், அதுவும் இந்த ஒரு செல் உயிரி அமீபா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா. இது ரெண்டுமே 5th தான் கேட்டிருக்காங்க. ஒரு செல் உயிரி அமீபா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா. ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவர்களோட மூட்டுகளில் வலி உண்டாகும். காரணம் என்ன? ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவங்க மூட்டில் அடிபட்டாதான்னு இல்லை, சாதாரணமாகவே லாக் ஆகிடும், மூட்டு வலிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதால். சி தான் ஆன்சர், யூரிக் அமில படிகங்கள் படிவதால். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன், மந்தவாயு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். நைட்ரஜன் அதிகமான சதவீதம் 78%, மந்த வாயுக்கள் 0.95%, கார்பன் டை ஆக்சைடு 4%, ஆக்சிஜன் 16%. இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிற பொறுத்துகையை பாருங்கள். நைட்ரஜனை நிலைநிறுத்துதல், அமோனியா ஆவாதல், நைட்ரேட் ஆதல், நைட்ரஜன் வெளியேற்றம். இது எதோட பொருந்தும்? நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் ரைசோபியம். நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் ரைசோபியம். அமோனியாவாதல் பூஞ்சைகள். நைட்ரேட் ஆதல் நைட்ரோசோமோனாஸ். நைட்ரேட் ஆதல். நைட்ரஜன் வெளியேறுதல் சுடுமோனாஸ் தான் நைட்ரஜன் வெளியேறுதல். வளரிளம் பருவத்தில் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் படித்தாலே ஈஸியாக சொல்லிடலாம். எண்ணெய் சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால். அடுத்து, நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது டேஷ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த EVS 30 கேள்வி படிக்கிறதுக்கு சயின்ஸு, சோஷியல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிச்சிருக்கணும். கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் தான் ஆன்சர். கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாட்டில் சரியான வார்த்தையை உள்ளீடு செய்க. X+Y சூரிய ஒளி பை பச்சையம், G+H. இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஜின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஜிங்கிறது கார்பன் டை ஆக்சைடை குறிக்கும். ஒய் நீர், ஜினா உணவு, ஹெச்னா ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு, ஒய் நீர், ஜினா உணவு, ஹெச்னா ஆக்சிஜன். முட்டையோட மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்பின் நிறை கிராமில் கேட்டிருக்காங்க. எத்தனை கிராம்? 35 கிராமா 45 கிராமான்னு கேட்டிருக்காங்க. முட்டையோட மஞ்சள் கருவின் கொழுப்பின் நிறை 35 கிராம். 35 கிராம் தான் மஞ்சள் கருவு. பசுமை இல்ல விளைவுடன் தொடர்பில்லாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் உருகிறது, மண்ணரிப்பு மற்றும் பருவகாலம் சாராத மழை, உயிரிகள் பல்வகைத்தன்மை இழப்பு. இது எல்லாமே பசுமை இல்ல விளைவோட தொடர்புடையது. அமில மழை மட்டும் பசுமை இல்ல விளைவோட தொடர்பு இல்லாதது. பின் வருவனவற்றுள் எது சயாடு பயிராகும்? எது சயாடு பயிர்னு கேட்டிருக்காங்க. நெல், வெள்ளரி, பட்டாணி, நிலக்கடலை. இதில் சயாடு பயிர் வெள்ளரி. பின் வருவனவற்றில் எது சயாடு பயிர்? வெள்ளரி தான் சயாடு பயிராகும். அலுமினியம் ஹைட்ராக்சைடின் பயன். அலுமினியத்தோட ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அலுமினியம் ஹைட்ராக்சைடோட பயன் ஆன்டிபயோட்டிக்காக, வலி நிவாரணியாக, அமில நீக்கியாக பயன்படுது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கியாக பயன்படுது. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது அமிலத்தன்மை உடையது? பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, அமோனியா, அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றில் எது அமிலத்தன்மை உடையது? ஆன்சர் பினாப்தலின். பினாப்தலின் தான் அமிலத்தன்மை உடையது. மின்னியல் கீழ்கண்ட சமன்பாடுகளில் எது தவறானது? மின்னியலில் தவறான சமன்பாடு கேட்குறாங்க. என்னென்ன சமன்பாடு இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுங்க. ஒரு மார்க்குக்கு கண்டிப்பாக EVSல சயின்ஸ் பற்றின ஒரு சமன்பாடு கேட்பாங்க. ஆன்சர் R=1/V. கீழ்கண்டவற்றுள் எது பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம்? பேஸ்ட்டில் என்ன சேர்மம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கரும்பு சர்க்கரையா, ஃப்ளூரினா? ஃப்ளூரின் தான் இருக்குது பேஸ்ட்டில், ஃப்ளூரின். அடுத்து இந்த சமன்பாடு கேட்டிருக்காங்க. A=V-U/F எனில் V<U என்னன்னு கேட்டிருக்காங்க. V<U என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ தான் ஆன்சரு. V+VE A+VE தான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். V+VE A+VEன்னு வரும். A<U எனில். இதோட
இவிஎஸ் 30 கேள்விகள் முடியுது. ரிவைஸ் பண்ணுங்கள். யாராவது இவிஎஸ் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.